பெருமானுக்கு நம்ம பேர்ல இருக்கிற பெரு விருப்பம். நாம போய் சரணம்னு நின்ன உடனே அடுத்த நிமிஷம் மோட்சத்தில் கொண்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டு விடுவான். ஒரு ராஜகுமாரன் அவன் பிறந்த நாளே ஏதோ ஆபத்து வந்தது, எங்கேயோ காட்டில் போனால் 6-4 குறவர்கள் குறத்திகள் வளர்த்துன்னு வரா. அவ்வளவுதான். அது ராஜா தெரியல, ராஜா போயிட்டா, ராணி எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டா. மந்திரிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி குழந்தை காணாப்படுத்துங்கிறது தெரியும். இப்போ அந்த பிள்ளைக்கு வயசு 12 இருக்கும், ராஜகுமாரனுக்காக வேண்டிய வயசு. ஆனால் அவன் நாட்டிலேயே வளரலையே, யாரோடையோ காட்டில் வளர்ந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு வயோவிருத்தரான மந்திரி, வயசான மந்திரி ஒருத்தர் அந்த காட்டு பக்கமாக போயிட்டு இருக்குச்சே பார்த்துட்டார். ஓ, இதுதான் பிள்ளை, நம்ம ராஜகுமாரன் அன்னைக்கு தொலைஞ்சு போனானே அவன் தான் இவன் போல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். குறவர்களோட பேசினார். ஒரு மாதிரி அவ சொன்ன தேதியெல்லாம் இவன் காணா போன தேதியோட ஒத்து போச்சு. சரி சரி இந்த பிள்ளை தாங்கிறத பார்த்தா ராஜாவனுடைய முகட ஜாடெல்லாம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அவன் பார்த்தா கையில் விலங்கு போட்டுருக்கு, காலில் எத்தையோ போட்டு கட்டின்னு இருக்கான், எல்லாம் அப்புறம் இருக்கு. மந்திரி பக்கத்தில் இருக்கிற பார்த்து கொண்டா இளவரசனுடைய கிரீடத்தைன்னார். தூக்கி தலையில் வச்சுட்டார். வச்சுட்டா அப்புறம் தான் பார்த்தா கை காலில் விலங்கு போட்டிருந்தது. விலங்க வெட்டுனார், வெட்டி விட்டான். அடுத்தவன் கேட்டான், விலங்க வெட்டிவிட்டு தானே நீர் தலையில கிரீட்டம் வச்சிருக்கணும், எதனால கிரீட்டத்தை வச்சுட்டு விலங்க வெட்டினீர்னால்? ஓ, இவன் நல்லவன், இவன் தான் ராஜகுமாரன், இவனுக்கு பட்டம் சூட்டணும், இல்லைன்னா ராணி நம்ம தலையை வாங்கிடுவோம், அந்த பயம் அவருக்கு முதல்ல. அதனால தலையில கிரீடத்தை வச்சுட்டார். திரும்பி பார்த்தா ஓ, காலில் போய் இவனுக்கு விலங்கு போட்டிருக்கே அப்படின்னு தோண்டின பிற்பாடு விலங்க வெட்டி விட்டார். அதே போல பெருமானிடத்துல நாம சரணம்னு சொன்ன உடனே நம்ம ராஜகுமாரர்கள் ஆயிடுறோம். இது வரைக்கும் எங்கேயோ சுத்தின்னு இருந்தோம், இப்ப சரணம்னு உடனே அவருக்கு ரொம்ப ஆசை, தூக்கி தம்மடியில் உட்காத்திடுவார். உட்கார்றதுக்கு பார்க்கறச்சே தான் கர்மங்கள் சம்சாரம்ங்கிற கால் விலங்கு சேர்ந்து இருந்துதான் வெட்டி விடுனுட்டார். ஏன் வெட்டிட்டு தானே போனோம்னால் அவர் எப்படியும் பண்ணுவார் சுவாமி. வேணும்னா வெட்டிட்டும் கூட்டின்னு போவார், வேண்டாம்னா கூட்டின்னு போயிட்டும் வெட்டுவார். கேட்கறதுக்கு நாமாரு